அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய குரு வழியில் வந்த மாந்திரீக ஓலைச்சுவடியில், அதாவது ஒரு சில காளியை வழிபடக்கூடிய முறைகள் வந்து 2 வகைகளாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, குரு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது காளியுடைய அனுக்கிரகத்தை பெறுறதுக்கு, அதாவது அதுக்குண்டான எந்திரங்கள், அதுக்குண்டான மந்திரங்கள குடுத்து, இந்த முறையில நம்ம வழிபட்டோம் அப்படின்னா, எளிமையா காளிய வழிபடக்கூடிய முறைகளையும் குடுத்துருக்காங்க. மாந்திரீக விஷயங்கள்ல நான் பற்பல சக்திகள பெறணும், மாந்திரீக விஷயங்கள்ல நான் வந்து உயரணும் அப்படிங்கிறதுக்காக, காளியுடைய வழிபாடு பண்றதுக்குன்னு உண்டான எந்திரங்களும், அதற்கு உண்டான மந்திரங்களுமே, அதுக்குண்டான பூஜை முறைகளையுமே நம்மளுடைய மாந்திரீக ஓலைச்சுவடியில வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்பன்னா இத பார்த்தீங்கன்னா, ஆதி காலங்கள்ல நம்மளுடைய குருமார்கள் அதற்கு உண்டான மந்திரங்கள நம்ம சொல்லும்போது தான், அதற்கு உண்டான சக்திகளை அந்த தெய்வத்திட்ட இருந்து நம்ம வாங்க முடியும். பெரும்பாலும் வெறுமனே நான் காளியுடைய அனுக்கிரகத்த பெறணும், காளியுடைய அருள பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில எந்திரங்களும், மந்திரங்களும் இருக்கு. சரிங்களா? அதேபோல காளியுடைய அருள்னால நம்ம பற்பல மாந்திரீக விஷயங்கள நான் வந்து கை தேர்ந்தவனா இருக்கணும், மாந்திரீக விஷயங்கள உயர்ந்ததா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபடக்கூடிய எந்திரங்களும், அதற்குண்டான பூஜை முறைகளுமே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? யாருக்கேனும் இந்த மாரி காளியுடைய வழிபாடு நடத்தக்கூடியவங்க, நான் எந்திரம் வைத்து மூல மந்திரம் சொல்லி காளிய வழிபடணும்னு நினைக்கிறவங்க, நம்மள தொடர்பு கொண்டு காளியுடைய எந்திரம் வந்து வாங்கிக்கிறலாம். சரிங்களா? காளியுடைய எந்திரம் வேணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க, ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு இந்த காளியுடைய எந்திரத்த என் மூலியமாக எழுதி, நீங்க காளியுடைய வழிபாட நீங்க பண்றதுக்கு பண்ணலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.